பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் யோசுவாவை பார்த்து கூறியதான ஒரு வார்த்தையை பார்த்தோம் என்றால், அவர்களுக்கு பயப்படாயாக என்று யோசுவா 11வது அதிகாரத்தின் 6வது வசனத்தில் கூறப்பட்டிருக்கிறது. இது எந்த ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் யோசுவாவை பார்த்து அவர்களுக்கு பயப்படாயாக என்று கூறுகிறார் என்று நாம் பார்த்தோம் என்றால், அநேக பராக்கிரமுள்ள ராஜாக்கள் யோசுவாவுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எதிராக எழும்பி அவங்க எப்படி எவ்வளவு பேர் எழும்பியிருந்தாங்கன்னா, கடற்கரை மணலை போல ஏராளமான திரண்ட ஜனங்கள் அவங்க சேனைகளோடும் மகா ஏராளமான குதிரைகளோடும் ரதங்களோடும் புறப்பட்டு வந்து நிற்கிறாங்க. இந்த சூழ்நிலையில யோசுவாவை பார்த்து கர்த்தர் தைரியப்படுத்துகிறார், அவர்களுக்கு பயப்படாயாக என்று. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய கையை மீறி போகிற காரியங்களை குறித்து மிகவும் மனக்கவலை அடைவோம். அதற்கு மேலாக பயப்படுவோம். இது எப்படி முடியுமோ, இதை நம்ம மேற்கொண்டு விடுவோமா, நம்முடைய குடும்பம் இதை மேற்கொண்டுருமா அப்படின்னு ரொம்ப கலக்கத்தோடு இருப்போம். யோபுடைய புஸ்தகத்தில் நாம் பார்க்கிறோம், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. நாம் பயப்படுகிற காரியங்கள்ல நாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் நாம் பயப்படுகிற காரியங்கள் அது நடக்கிறதற்கு அநேக வாய்ப்பு இருக்கிறது. நிச்சயமாக பயம் வரும். நமக்கு பயம் வரும்போது அந்த பயத்தை கர்த்தரிடம் ஒப்பு கொடுத்துட வேண்டும். அப்படி ஒப்பு கொடுத்தோம் என்றால் எவ்வளவு பெரிய ராஜாக்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அந்த பயங்கள் எல்லாவற்றையும் மாற்றும் போது நமக்கு ஒரு தைரியத்தை தேவன் தருவார். பயத்தை மாற்றி தைரியத்தை தருகிற தேவனாயிருக்கிறார். நாம் வாசித்த வசனத்தில் கூட யோசுவாவை கர்த்தர் தைரியப்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது. ஏராளமான ராஜாக்கள் இவர்களுக்கு எதிராக வந்து நிற்கையில், ஏராளமான கடற்கரை மணலை போல திரளான பேர் வந்து நிற்கையில் கர்த்தர் சொல்கிறார், அவர்களுக்கு பயப்படாயாக. இப்படி கர்த்தர் சொல்ல முடியும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம எதிர்கொண்டு இருக்கிற பிரச்சனை அவருக்கு லேசான காரியம். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், நமக்கு முன்பாக இருக்கிற காரியங்களை குறித்து பயப்படாயாக. ஆமீன். நாம் பயப்படாமல் தைரியமாக இருப்போம். என கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். ஆமீன். கர்த்தர் இந்த நாள்ல நம்ம கூட இருந்து நமக்கு தைரியத்தை தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you all. ஆமீன்.